வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். நம்ம கிளாஸில் வந்து இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் மூலிமா யூஸ் பண்ணி எப்படி வந்து இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதே டாப்பிக்கில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை வந்து என்ன சொல்லணும், கேபிட்டல் எஃப்ஆஃப்இசட்னு சொல்லி எடுத்துக்கணும். சொல்யூஷன் இதை வந்து என்ன, கேபிட்டல் எஃப்ஆஃப்இசட் ஈக்குவல் டு 4z squared minus 2z divided by z minus 1 z minus 2 whole squared இருக்குது. கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போனால், இசட்டால் வந்து போத் சைடு வந்து டிவைட் பண்ணுவோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் இசட் ஈக்குவல் டு இதில் வந்து 4z ஸ்கொயர் இருக்குது. இசட்டால் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கும் 4z கிடைக்கும். மைனஸ் 2z இருக்குது, டிவைட் பண்ணோம்னா -2 மட்டும் தான் கிடைக்கும். ரிமைனிங் என்ன, z minus 1 z minus 2. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட்னா எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இசட்டால் டிவைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக வந்து பிரிக்க போகிறோம். ஏபின்னு சொல்லிட்டு பிரிக்க போகிறோம். இப்போனா 4z minus 2 divided by z minus 1 z minus 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து எத்தனையாக பிரிக்கலாம், z minus 1 ஒன்றா பிரிக்கலாம். z minus 2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ z minus 2க்கு ஒன்றாவும் z minus 2 ஹோல் ஸ்கொயருக்கு ஒன்றாவும் பிரிக்க போகிறோம். அப்போ a divided by z minus 1 plus b divided by z minus 2 plus c divided by z minus 2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி 3ஆக வந்து பிரிச்சிங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், எல்சியம் எடுக்க போகிறோம். இங்கே கீழே உள்ள டினாமினேட்டர் உள்ள என்ன வேல்யூ இருக்கோ இதுக்கு தான் வந்து எல்சியம் எடுக்க போகிறோம். இப்போ 4z minus 2 divided by z minus 1 z minus 2 ஹோல் ஸ்கொயர் equal to, இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்தோம்னா நினைக்கும் a இன்ட்டு, இப்போ இதுக்கு எல்சியம் எடுங்க. அப்போ வந்து z minus 1 z minus 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, z minus 1 இருக்குது. நமக்கு எல்சியம் வந்து z minus 1 z minus 2 ஹோல் ஸ்கொயரால் தான் எடுக்க போகிறோம். ப்ளஸ் பிக்கும் அதே போல் மல்டிப்ளை பண்ணிங்க. இங்கே என்ன எல்சியம் எடுக்கிறோமோ z minus 1 z minus 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை z minus 2 இருக்குது. ப்ளஸ் சி இன்ட்டு இங்கே என்ன எல்சியம் எடுக்கிறோமோ அதை மல்டிப்ளை பண்ணிங்க. z minus 1 z minus 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை கீழே என்ன இருக்குது, z minus 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்மளாம் கேன்சல் பண்ணுங்கள். z minus 1 z minus 1 கேன்சல் பண்ணிங்க. z minus 2வையும் இந்த ஸ்கொயர்டையும் கேன்சல் பண்ணால் மீதி இன்னொன்று ரிமைனிங் இருக்கும். அதேபோல் z minus 2 ஹோல் ஸ்கொயரையும் z minus 2 ஹோல் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிங்க. இங்கே வந்து டினாமினேட்டரில் உள்ள இந்த ரெண்டு வேலையும் வந்து கேன்சல் பண்ணிங்க. ரிமைனிங் உள்ளதை எழுதிங்க. 4z minus 2 equal to a இன்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, z minus 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு z minus 1 இருக்குது, z minus 2 ஒன்று இருக்கும். ஹோல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா மீதி ரிமைனிங் ஒன்று இருக்கும். சி இன்ட்டு z minus 1 இருக்குது. இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், எல்சியம் எடுத்தோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கான்ஸ்டன்ட் a b c இந்த 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து ஏவோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும், b சிவை 0 ஆக்கணும். அப்போ பியும் சிவும் வந்து எது வந்து இசட்டுக்கு போல் என்ன கொடுத்தா 0 ஆகும்னு சொல்லி பார்த்துங்க. z minus 1 இருக்குது, இங்கேயும் z minus 1 இருக்குது. அப்போ இசட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்தா 0 ஆகும்னு சொல்லி பார்த்துங்க. அப்போ வந்து இசட்டுக்கு பதிலாக +1 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போது போட் z equal to 1ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் விட்டுறாதீங்க, அதையும் வந்து எடுத்து எழுதிங்க. அப்போ 4 minus 2 வரும் equal to a இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக வந்து என்ன பண்ண போகிறோம், 1 போட போகிறோம். 1 போட்டோம்னா என்ன வரும், -1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஹோல் ஸ்கொயர் பண்ணாலும் அது வந்து 1 தான் கிடைக்கும். ப்ளஸ் b இன்ட்டு இது 0 ஆகிடும். அதே போல் சியும் வந்து 0 ஆகிடும். அப்போ இதில் வந்து மைனஸ் பண்ணால் கிடைக்கும் a equal to 2. அப்போ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், கான்ஸ்டன்ட் வேல்யூ 2ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பியோட வேல்யூ வேணும். பியோட வேல்யூ வேணும்னா ஏவியும் சியவும் 0 ஆக்கணும். அப்போ இதுக்கு வந்து 0 இப்போக்கி ஆக்க முடியாது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு சி வேல்யூ கண்டுபிடிப்போம். பிக்கு கண்டுபிடிக்கணும்னா இங்கே வந்து 2 போடணும், இங்கே வந்து 1 போடணும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு பியோட வேல்யூ வந்து லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ சியோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அப்போ சி வேணும்னா நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம், இசட்டுக்கு பதிலாக ஏவியும் பியும் 0 ஆக்கணும். அப்போ வந்து 2 + 2 போட்டோம்னா ஏவும் 0 ஆகிடும், பியும் 0 ஆகிடும். அப்போ சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ போட் z equal to 2ன்னு சொல்லிட்டு போட போகிறோம்.
2ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 2 போட்டோம்னா இங்கே என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். 8 மைனஸ் 2 ஈக்குவல் டு a இன்ட்டு 2 மைனஸ் 2 வந்து 0 ஆகிடும். அப்போ இந்த டைம் 0 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போ சியோட வேல்யூ என்ன கிடைக்கும், சி இன்ட்டு 2 மைனஸ் 1 வந்து 1 தான் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குது, சி ஈக்குவல் டு இது மைனஸ் பண்ணால் 6 கிடைக்குது. அப்போ சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 6ன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், புட் இசட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து இப்போ வந்து பியோட வேல்யூன்னா ஏபியும் சியும் வந்து 0 ஆக்க முடியாது. அப்போ வந்து இசட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கும், இது வந்து 0 ஆகிடும். அப்போ -2 மட்டும் தான் கிடைக்கும். -2 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்து -2 கிடைக்கும். அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 4 ஆகிடும். ப்ளஸ் பி இன்ட்டு இதில் 0 கொடுத்தீங்கன்னா -1 கிடைக்கும். இதில் 0 கொடுத்தீங்கன்னா -2 இருக்கும். இப்போ -1 -2 +2 ஆகிடும், 2 கிடைக்கும். ப்ளஸ் சி இன்ட்டு 0 கொடுத்தீங்கன்னா -1 ஆகிடும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஏவோட வேல்யூ தெரியும், 2 நமக்கு தெரியும். அதே போல் சியோட வேல்யூ நமக்கு தெரியும். இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். -2 ஈக்குவல் டு 4a ப்ளஸ் பியோட வேல்யூ தான் நமக்கு வேணும், 2b மைனஸ் சி இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்கா, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4 இன்ட்டு 2 ப்ளஸ் 2b -6 கிடைக்கும், -2. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் -2 ஈக்குவல் டு 8 -6 இருக்குது ப்ளஸ் 2b. இப்போ இதுக்கு பண்ண என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அப்போ -2 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 2b. இப்போ இந்த +2 இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கா, அப்போ -2 ஆகிடும். அப்போ -4 ஆகிடும் ஈக்குவல் டு 2b. அப்போ இதுலேருந்து பியோட வேல்யூ இது கேன்சல் பண்ணிங்கன்னா -2 கிடைக்கும். அப்போ பியோட வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, -2ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ ஏபிசி 3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்கிறோம்ல, அது ஸ்டெப் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ஆச்சுங்க. இந்த 3 வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணணும். Substitute a, b, c in equation 1. equation 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ அங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1ல் என்ன இருக்குது, 4z -2 divided by z -1 z -2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது நம்ம வந்து என்ன எடுத்துருவோம், கேபிட்டல் f of z divided by zன்னு சொல்லி இருக்குது. ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 2 இன்ட்டு a divided by z -1 இருக்குது. அப்போ வந்து 2 divided by z -1. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, -2 இருக்குது. -2 இருக்குது. -2 divided by இங்கே என்ன இருக்குது, z -2 இருக்குது. z -2. நெக்ஸ்ட்டு வந்து சியோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ 6 divided by z -2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ப்ளஸ் 6 divided by z -2 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோடனே இந்த இசட்டால் வந்து ரிட்டன் வந்து திருப்பி வந்து மல்டிப்ளை பண்ணிங்க ரைட் ஹேண்ட் சைடில். அப்போ வந்து மேலே வரும், கீழே உள்ளது மேலே வந்துடும். அப்போது கேபிட்டல் f of z ஈக்குவல் டு 2 இன்ட்டு z divided by z -1 வரும். -2 இன்ட்டு z divided by z -2 வந்துடும். இந்த இசட்டால் மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 6 இன்ட்டு z divided by z -2 ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேக்கிங் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட். ரெண்டு சைடு வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், z இன்வர்ஸ் கேபிட்டல் f of z ஈக்குவல் டு 2 இன்ட்டு z இன்வர்ஸ் ஆஃப் z divided by z -1 -2 z inverse of z divided by z -2 plus 6 z inverse of z divided by z -2 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த மூணுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இந்த 3 ஃபார்முலா மட்டும்தான் இதில் வந்து யூஸ் ஆகும் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் அதிகமாக. இந்த 3 ஃபார்முலா மட்டும் இப்போ எழுதிடுறேன். z inverse of z divided by z minus a. இங்கே மைனஸில் வந்துச்சுன்னா இங்கே வந்து ப்ளஸ் a power n வந்துடும். அதே போல் z inverse of
இசட் டிவைட் பை இசட் ப்ளஸ் ஏ வந்துச்சுன்னா இங்கே வந்து மைனஸ் ஏ ஹோல் பவர் n வந்துடும். நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்முலா இசட் இன்வர்ஸ் ஆஃப் இசட் டிவைட் பை இசட் மைனஸ் ஏ ஹோல் பவர் n வந்துச்சுன்னா n இன்ட்டு ஸ்கொயர்டு வந்துச்சுன்னா n இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் 1 வரும். இந்த 3 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ எடுத்து இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இன்வர்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை எழுதிங்க. 4 இசட் ஸ்கொயர் மைனஸ் 2 இசட் டிவைட் பை இசட் மைனஸ் 1 இசட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு. இதான் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட்டு சீக்வல் டு இப்போ 2 இன்ட்டு இசட் டிவைட் பை இசட் மைனஸ் 1 இருக்குது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ வந்து என்ன இருக்குது ஃபார்முலா ஏ பவர் n இருக்கா, அப்போ வந்து 1 பவர் n வந்துடும். மைனஸ் 2 இன்ட்டு இசட் டிவைட் பை இசட் மைனஸ் 2 இருக்குது. அதுக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான். அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ இதுக்கும் வந்து போட்டோம்னா 2 இன்ட்டு ஹோல் பவர் n வந்துடும். ப்ளஸ் 6 இன்ட்டு இசட் டிவைட் பை இசட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இசட் டிவைட் பை இசட் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ வந்து 3ஆம் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த 3ஆம் ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ இங்கே வந்து 2ன்னு சொல்லி ஏ இருக்கிறத சப்ஸ்டிட் பண்ணிங்க. அப்போ n இன்ட்டு 2 n மைனஸ் 1ன்னு வரும். இதான் வந்து அவங்க கேட்ட ஆன்சரு. கேட்டது வந்து இன்வெர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதான் வந்து ஆன்சர். லாஸ்ட்டாக எடுத்து எழுதிங்க. கொடுத்துக்க பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடை வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இசட்டால் வந்து டிவைட் பண்ணிங்க போத் சைடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிங்க, ஏபிசின்னு சொல்லி பிரிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஏபிசியோட வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணி இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த 3 ஃபார்ம்லாம் நல்லா ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து யூஸ் ஆகும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.